Okay, module, model, scope, controller. இந்த 4 கான்செப்டையும் இப்போ இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். மாடியூல் அப்படிங்கிறது ஆங்குலர்னுடைய குளோபல் மெத்தட். இதை யூஸ் பண்ணி தான் மற்ற எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையே நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோன்னா இந்த மாடியூல் வழியாக தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். மாடியூல் அப்படிங்கிறது தான் ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னரில் சர்வீசஸ் இருக்கலாம், கண்ட்ரோலர்ஸ் இருக்கலாம், டைரக்டிவ்ஸ் இருக்கலாம், ஃபில்டர்ஸ் இருக்கலாம், கான்ஃபிகரேஷன் இருக்கலாம். இந்த டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம், என்ஜி ஆப்புங்கிறதே ஒரு டைரக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய டைரக்டிவை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே AngularJS நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க, டைரக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நம்மளும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாடியூல் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னராக ஆக்ட் ஆகுது. சரி, இதில் மாடியூல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுது. மாடியூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கண்டெய்னர். அதுக்குள்ளார தான் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் நான் சர்வீஸ் ஆட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலர் ஆட் பண்ணிக்கலாம், டைரக்டிவ் ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்லாம் நான் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்னால் என்ன அப்படின்னா அது சிம்பிளாக ஒரு JavaScript ஆப்ஜெக்ட். நம்ம JavaScriptல எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது தெரியறதுனால கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நீங்கள் JavaScript அண்ட் jQuery எங்களுடைய கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எங்களுடைய JavaScript அண்ட் jQueryனுடைய லிங்க் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். அது ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இது வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறது, சர்வர் சைட் கால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ண போகிறோம். ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் AngularJSல. என்ன அப்படின்னா இப்போ jQuery எடுத்துக்கலாம். jQueryயில் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா எலிமெண்ட்டுக்கு ஐடி அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்துட்டு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா போக போக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். நிறைய ஒவ்வொரு இதுக்கும் பேர் கொடுத்து அதை ரீட் பண்ணுறது, இது மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக ஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எது ஆங்குலர்னுடைய ஸ்கோப், அதாவது ஒரு ஏரியாவோ அதுக்குள்ளார இருக்கிற HTML கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன மாடல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா ஸ்கோப் அப்படிங்கிற ஒன்று தனியாக எடுத்துகிட்டு வந்துடுது. அப்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மாடலையும் இல்லை ப்ராப்பர்ட்டியையும் நான் என்ன பண்ண முடியும்னா டைரெக்டாக ஸ்கோப்பை வச்சு நான் ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்கோப் அப்படிங்கிறது இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், தட் இஸ் மாடல் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் வேரியபிள்ஸ், இதெல்லாம். அடுத்தது மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கோப் வேரியபிள்ஸ். இந்த ஸ்கோப்புக்குள்ளார என்னென்ன வேரியபிள் இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம மாடல்னு சொல்கிறோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, இப்போது இந்த 4ம் சேர்ந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம், டெமோ ப்ரோக்ராம் பார்த்தோம். அந்த பேஜ் வழியாகவே நம்ம இந்த 4ஐயும் அனலைஸ் பண்ணலாம். என்னென்ன 4 இருக்குது? மாடியூல் இருக்குது, மாடல் இருக்குது, ஸ்கோப் இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது. இப்போது ஓகே, இதுதான் ஓகே. இதில் என்ன பண்ணோம் பாருங்கள், ராமுன்னு அடித்தோம்னா இங்கேயும் ராமு இருக்குது, இங்கேயும் ராமு இருக்குது, இங்கேயும் ராமு இருக்குது. சேஞ்ச் நேம் கொடுத்து சோமுன்னு அடித்தோம்னா ஓகே கொடுத்தேன்னா எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகுது. இது ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்த 4 கான்செப்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கும். அது என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து மாடியூல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ng ஆப்னு கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் பேர் எதுவும் கொடுக்காமல் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேர் வந்து கொடுக்குறோம். ng ஆப்பு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படுது. எதுக்காக? சேஞ்ச் நேம்னு ஒரு பட்டன் வைக்கணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு இன்புட் வாங்கி அதை அசைன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நான் பைண்ட் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், கோடிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு கண்ட்ரோலர் மூலமாக தான் என்னால் பண்ண முடியும். அப்போது கண்ட்ரோலர் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாடியூல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ng app ஈக்குவல்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு பேர் கொடுத்துட்டோம். ஒரு பேர் எனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா இந்த பேரை வச்சு நான் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது அதுதான் இந்த லைன். இப்போ பார்த்தீங்கன்னா angular.module ஆஃப் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதை ரெஃபர் பண்ணுது? இந்த ng ஆப்பில் இருக்கிற டெஸ்ட்டை ரெஃபர் பண்ணுது. ஒரே ஒரு பேஜில் இந்த மாதிரி ng ஆப் மல்டிபிள் ng ஆப் இருக்கலாம், வெவ்வேறு பேரில் இருக்கலாம். அப்போ ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மாடியூலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா டெஸ்ட்டுன்ற நேமில் நான் போட்டிருக்கேன். இது ஏன் போட்டு ஆகணும்? மாடியூலில் தான் கண்ட்ரோலர் கொண்டு வர முடியும். அப்போது கண்ட்ரோலர் இருந்தால் தான் நான் ப்ரோக்ராமாக ஏதாவது பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஆப்புக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு ஒரு இது கொடுத்துட்றோம். இது ஸ்டாண்டர்ட். இங்கே என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேர் இங்கே கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை காலியாக கொடுத்துட்றது. சரி, இது கொடுத்தாச்சு சார். இது எதுக்காக கொடுத்தோம்? எனக்கு ஒரு கண்ட்ரோலர் வேணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணுது? கண்ட்ரோலர் வழியாக தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறேன், பேரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோலர் இது அதுக்கு வந்து டாட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடியூலை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாடியூலுங்கிறது இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆகிடுச்சு. அந்த ஆப் டாட் கண்ட்ரோலர் ஆஃப் இப்போது இங்கே பாருங்கள் ng கண்ட்ரோலர். நான் வந்து கோடிங் ரிலேட்டடாக ஏதாவது வேணும்னா நீ எங்கே பார்க்கணுன்னு சொல்கிறேன், கண்ட்ரோலர் பாரு. கண்ட்ரோலரில் டீன்ற பேரில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போது இந்த டீயும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ இந்த ஆப்புக்குள்ளார நான் கண்ட்ரோலரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது ஒரு பேர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடியுது. இதுக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நேம்டு வேரியபிள் நேம்டு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன நேமு, சேஞ்ச் நேம்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேஞ்ச் நேமை விட்டுறேன். இது வேண்டவே வேண்டாங்க. இப்போ நான் இதை விட்டுட்டு $scope your name ஈக்குவல்ஸ் modified by controller அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கண்ட்ரோலர் இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரோலரில் நான் என்ன பண்ணுறேன்னா மாடிஃபைட் பை கண்ட்ரோலர்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.